தலைக்கறிப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. குட்டங்கால் வச்சுக்கிறேன். இப்படி வச்சு நீ இப்படி ஏதோ உட்காந்து எனக்கு தகுது இந்த பாப்பாவுக்கு. என்ன குழம்புண்ணா நம்ம வீட்டுல ஆட்டுத்தலை குழம்பு. இப்படிதான் எங்க ஃபேமிலி சாப்பிடும். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட். சண்டே ஸ்பெஷல் தலைக்கறி செய்ய போகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு தலைக்கறி செய்து. இன்னைக்கு நான் தான் செய்ய போகிறேன் தலைக்கறி. பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம். ஆமா ஆமா, ரொம்ப ஃபாஸ்ட். நம்ம நிலத்துக்கெல்லாம் ஆயிடுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். தலைக்கறி எல்லாமே நான் தான் இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணி, அங்கே இன்றைக்கி கேஸ் இல்லாதனால க்ளீன் பண்ணல. அங்கே அதில் நானே மொத்தமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதேச்சா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள். டேஸ்ட் மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் வரும். நான் பல் டேஸ்டா பேஸ்ட் மாதிரி இருக்குது. பேஸ்ட் மாதிரி இருக்கட்டும்ன்ற எல்லாம் மிக்சிங் இது. சரி, அதுக்கு என்ன டிஃபன் என்ன? இது தோசை. அவங்க என்ன கேட்குறாங்களோ, ஸ்ரீவாணியும் அவங்க அம்மாவும் மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். மாவெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. தலைக்கறி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சா? நல்லா வதங்கிச்சுப்பா. நல்லா வதங்கிச்சுப்பா. ஊற்றிக்க தண்ணி போதும்.
செய்யறது இல்லை, அதனால வாசனை தூக்கும். ஆள்தான் சூப்பராகி போச்சுப்பா. எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி என்ன சரி. கொத்தமல்லி அரிஞ்சு வச்சிருக்கேன், கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. ஒரே 2 நிமிஷம். இட்லி நைனா. ஆமா, ஸ்ரீவாணியும் லலிதாவும். லலிதா வந்து தோசை பார்ட்டி, ஸ்ரீவாணி வந்து இட்லி பார்ட்டி. அப்பாவும் தோசை கேட்பாரு. இருந்தாலும் கஞ்சி கரைச்சி கொடுத்தா கூட குடிச்சிடுவான். அதனால ஒரு 2 தட்டு ஊற்றலாம் அன்ட்டு இட்லிக்கு ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணி மாவு கடிக்கினுக்கிறேன். கேளு கவர் என்னம்மா? என்னப்பா என்னப்பா? கருப்பாவா? இது வந்து நம்ம ஸ்ரீவாணிக்கு கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்துட்டு வந்தார் அப்பா. நம்ம கூட தான் சும்மா ஸ்ரீவாணி வேலை சொல்லி, அதனால நம்மளும் சாப்பிட வேண்டியதுதான். அவ ஏந்துக்கிறதுக்குள்ளே செய்திடணும். ஆமா, அம்மாவும் பொண்ணும் தூங்கிருங்க. இதா ஏந்துக்கிறதுக்குள்ளேயும் ஆயா ஏந்து வந்தது. ஆயா என்ன செய்து இருக்கிற? என்ன இன்னும் செய்யலையா? டீ வைக்கலையா? டிஃபன் செய்யலையான்னு கேட்குறாங்க. என்னை ஏந்து வந்தது. நான் குட் மார்னிங் சொன்னா அந்த அம்மா அந்த வார்த்தை கேட்குறாங்க. என்ன பண்றது? அதனால செய்துடலாம் சீக்கிரமா. நல்லா அம்மாவும் பொண்ணா எப்படி தூங்கிக்கிறாங்க பாருங்க. சூப்பராக தூங்கிக்கிறாங்க. அதுக்குதான் சாப்பாடு செய்யணும், டிஃபன் செய்யணும். தூக்கம் போடுமா? நீ வேற கம்முன்னு இருப்பா. தூக்கம்ன்ற என்னாச்சு? காலைல விடிய காத்தால 3:30 மணிக்கு தான் தூங்கினேனே நான். ஐயோ, வெந்து போதுன்னு ஏசி இருந்து கூட மனுஷனுங்களுக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கை. குழுன்னு இருந்தாலும் ஏசி போட்டுன்னு தூங்குறோம். அப்போ கூட தூக்கம் வரல. ஏன்னா இந்த பாப்பா அவ்வளோ ரகலை பண்ணுது. ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு வந்து தூக்கம் வராது. பட் ஆனால் வந்து படுத்துட்டே இருப்பேன் தெரியாது. இந்த பாப்பாவுக்கு வந்து உக்காந்துனே இருக்காது. இப்படியே தான் உட்காந்து குத்தங்கால் வச்சுன்னு இப்படி வச்சுன்னு இப்படியே தான் உட்காந்து எனக்கு தாக்குது இந்த பாப்பாவுக்கு. படுக்கலான்னு படுக்கிறேன். இங்கே இந்த சைடு இங்கே வந்து இப்படி கால் வச்சல இங்கே வந்தது. இந்த சைடில் வந்தது. மறுபடியும் இப்படி திரும்பி படுக்கலான்னு படுக்கிறேன். இந்த சைடு வந்துடுது பாப்பா. அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு பயம், கை கால் எதனா இதுவாக போகுது. ஏன்னா நம்ம படுக்கும்போது கூட ஸ்ட்ரெயிட்டாக படுக்கக்கூடாது, எழுந்து திரும்பி படுக்கணும். நானும் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னால் முடியல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்த்துட்டு நானும் என்ன பண்ணுறேன், எழுந்து சரி இப்படி திரும்பி படுக்கிறது கூட ஸ்ரீவாணிக்கு வந்து இப்படியே திரும்பி படுப்பேன், இப்படியே திரும்பி. இந்த பாப்பாவுக்கு அப்படி இல்லை, இப்படி திரும்புறதுக்கு கஷ்டமாகுது. எழுந்து உக்காஞ்சி இப்படி திரும்பி படுக்குது. அந்த சைடு திரும்பி படுக்கலாம்னா அதே மாதிரி எழுந்து உக்காந்துன்னு இப்படி திரும்பி தகுது. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடே தான் இருக்கிறாங்க பாப்பா. ஆனாலும் மூமெண்ட்டெல்லாம் நல்லா மூமெண்ட் இருக்குது. கை கால் வதிக்கிறது எல்லாமே தெரியுது. கஷ்டமாக இருக்குது. இப்படியே நைட்டெல்லாம் எவ்வளோ நேரம் உட்காந்து முடிச்சுட்டு வெந்துடுச்சு. டீ ஒரு பக்கம் லலிதாக்கு டீ ஒன்றுன்னு கேட்டால் டீ வச்சிருக்கிறேன். டீ கொச்சின்னு இருக்குது.
என்னப்பா ரெடி ஆயிடுச்சு நைனா அது கிரேவி ஆயிடுச்சு நைனா இது சிக்கனுக்கு இதோ சிக்கன் போட்டுறேன் நைனா என்னண்ணா அதான் வந்து பார்த்த கிச்சன்ல தோசை சுட்டுங்கிறாரு உடு வாட்டர் வச்சுக்கிட்டு மாஸ்டர் ஆகிக்கலாம் நல்லா சூப்பர். நீங்க தூங்கி எழுதுறதுக்குள்ள உங்களுக்கு தலைக்கறி இட்லி அதுக்குள்ள ஸ்டீவனி போயிட்டான். அதான் இப்பதான் என்ன எழுந்தியா அப்பா இருப்பா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து காலைல டிஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இட்லி சுட்டு இருக்காங்க. இட்லி தோசை அது மட்டும் இல்லை, சிக்கன் குழம்பு ஆட்டு தலைக்கறி குழம்பும் இருக்கு. சாப்பிடணும். ப்ரெஷ் எல்லாம் பண்ணியாச்சு, டீயும் குடிச்சாச்சு. ஸ்டீவனி ஏந்து ரெடி ஆயிட்டாங்க. இப்போ சாப்பிடணும். என்ன குழம்புண்ணா நம்ம வீட்டுல? ஆட்டு தலை குழம்பு. ஆட்டு தலை குழம்பு இங்க பாத்து சொல்லு. ஆட்டு தலை குழம்பு. ஸ்ரீவாணி அப்பாவும் இலை அரைக்க போய்க்கிறாங்க பாருங்க. அட்டுதாங்க ஸ்ரீவாணிமா. பா எல்லாம் ரெடியாகிறாங்க, வாங்க. வந்துட்டேன். இட்லி ஸ்ரீவாணிக்கு சிக்கன். சிக்கன் இன்னைக்கு அப்பா சமையல். தோசை தோசை சிக்கன் குழம்பு. எங்க ஊத்துன குழம்பு அவளை கேட்டு. ஆட்டு தலை ஆட்டு தலைக்கறி. ஆட்டு தலைக்கறி குழம்பு. பா என்னப்பா உன் சமையல் இன்னைக்கு? தோசையும் சுட்டாச்சு. தோசை லலிதா தோசை. நீ சாப்பிடுச்சியா? நீ அம்மாவுக்கு தோசை. தோசை நானும் போடுறேன். எப்படி இருக்குது சொல்லுங்க. தலைக்கறி ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சார்ல அப்பா. இருங்க நீ சொல்லு ஸ்ரீவாணி. நானா எப்படி இருக்க? நல்லா இருக்கா தாத்தா சமையல்? தாத்தா சூப்பரா இருக்குதுன்னு சொல்றேன். ஐயா சூப்பரா இருக்கான். இது வாயில் இருக்குல்ல, எப்படி பேச முடியும்? அதனால எப்படி பேச முடியும்? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு, சிக்கனு, அப்புறம் வந்து தோசை, இட்லி. சரி ஓகே. லலி எப்படி இருக்கு லலி? சூப்பரா இருக்கா? தலை சுத்துதுன்ட்டு. ஆமா ஆமா, ஏன்னா காலில இருந்து ஏழுலேருந்தே தலை சுத்துதுன்னு சொல்லியிருந்தா. உள்ள வேற அமக்கலம் பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் 3 months தான். லலிதா 3 months 2 months வந்துருவாங்க வெளியே. சரி சரி, நைட்டு 3 மணி வரைக்கும் மூச்சுன்னு இருக்கிறா பாப்பா. தூங்கவே மாட்டேந்தா? நீ சொல்லு பாப்பா தூங்குன்னு. ஐயோ பாப்பா தூங்கு. நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஆட்டு தலை சாப்பிடணும் தான் தோணுது. காலையில வாங்க. ஆமா, என்ன நீ மத்தியானம் சாப்பிடல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. ஆனா வந்து மட்டன் குழம்பு, இது சிக்கன் குழம்புடைய மட்டன் குழம்பு வாசனை அதிகமா வருதுல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன பாத்தீங்கன்னா
ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே பாய். மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா அங்க சாப்பிட்டு விட்டியா ஏந்து போயிட்டீங்க? குழந்தைக்கு கொடுக்குறியா? இருந்தாலும் இட்லி சாப்பிட்றேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செய்திருவேன். அவன் சாப்பிட மாட்டான்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிடுவீங்க. நம்ம வீட்ல வந்து தலைக்கறி இப்படிதான். நான் வந்து அவங்க சாப்பிட்டு ஸ்ட்ரீட் தான் சாப்பிடுவேன். நான் இப்படி எடுத்துட்டு நான் வீடியோ எடுத்துருவேன் தலைக்கறி வச்சுன்னு. அவன் சாப்பிட்டு பிறகு நான் இப்படி தான் எடுத்துருவேன். நாங்க இப்படிதான் நாங்க சாப்பிடுறது. ஸ்ரீயானி பின்னாடி பாரு. பாருமா. இப்படிதான் எங்க ஃபேமிலி சாப்பிடும். ரொம்ப நாளாச்சு கும்பலா சாப்பிட்டு. அதனாலதான் இது சாப்பிடுறேன். ஏன்னா வீடியோ யார் எடுக்கிறா, நீங்க சாப்பிடுறீங்களா, ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா, அதனால பாருங்க பட்டம் படாதமா எடுத்துனா மாமா அங்க சாப்பிடுங்க. வேற அப்பா அம்மா ஸ்ரீவனி பாப்பா நாங்க 4 பேர் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம்.